அடுத்து என்ன அப்படின்னா, இந்த தமிழ் பொது தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல், பாவை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பாவை நூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பாவை நூல்கள் கடைசியில இறுதியில பாவை பாவை என்று முடியக்கூடிய நூல்கள்லாம் மிக முக்கியமானதா நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன அப்படின்னா, திருவெம்பாவை அப்படிங்கிறது எழுதுனது யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். இது வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது அவர் மாணிக்கவாசகர் எழுதினது திருவாசகம் திருவெம்பாவை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பாவைன்னு வர்றது திருவெம்பாவை எழுதுனது மாணிக்கவாசகர். திருப்பாவை எழுதுனது யாரு அப்படின்னா ஆண்டாள். ஆண்டாள் வந்து பாத்தீங்கன்னா துளசிவனத்தில் கண்டெடுக்கப்பட்டவள். இது பெரியாழ்வாரனுடைய வளர்ப்பு மகள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பாவை அப்படிங்கிறது எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சங்கத்தமிழ் மாலை 30 அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது காவியப்பாவை அப்படின்ற நூலை எழுதுனது யாரு அப்படின்னா முடியரசன். துரைராஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இயற்பெரு கொண்ட முடியரசன் அவர் காவியப்பாவை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்தது கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்டது என்ன அப்படின்னா தைப்பாவை அப்படிங்கிறது எழுதியிருக்கிறாங்க கண்ணதாசன். அதுக்கு அடுத்து சித்திரப்பாவை, இது எழுதினது யாரு அப்படின்னா அகிலன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1975 ஞானபீட விருது பெற்றது, ரொம்ப முக்கியமானது. சித்திரப்பாவை என்ற நூலை எழுதியது யார் அப்படின்னு கேட்டா அகிலன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கொல்லிப்பாவை அடிக்கடி நமக்கு நிறைய கொஸ்டின்ல வருது. ராஜமார்த்தாண்டம் அவர்களால் எழுதப்பட்டது கொல்லிப்பாவை. அதுக்கடுத்து இறையரசன் அவர்களால் எழுதப்பட்டது கன்னிப்பாவை. இது மேசவாளைங்களோ இல்ல டைரக்ட் கொஸ்டினாவே நமக்கு வந்துடும். அப்ப இந்த பாவை அப்படின்ற பெயரால் அழைக்கப்படும் நூல்கள் அப்படின்னா இந்த இத்தனையும் நம்ம பார்த்து வச்சுக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா சித்திரப்பாவை, கொல்லிப்பாவை, காவியப்பாவை அப்படிங்கறது நமக்கு கேள்வியில் இருக்கும். திருப்பாவையும் நமக்கு கேள்வியில் இருக்கும். இது எல்லாமே இந்த பாவை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்து வச்சோம். திருவெம்பாவை மாணிக்கவாசகர், திருப்பாவை ஆண்டாள், காவியப்பாவை முடியரசன், தைப்பாவை கண்ணதாசன், சித்திரப்பாவை அப்படிங்கிறது அகிலன், கொல்லிப்பாவை ராஜமார்த்தண்டன், கன்னிப்பாவை அப்படிங்கிறது இறையரசன் அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. இதுலயே முக்கியமானதுன்னா திருப்பாவை, காவியப்பாவை, சித்திரப்பாவை, கொல்லிப்பாவை அப்படிங்கிறத பார்த்து வச்சு. சரியா? ஓகே. ஸோ இது பார்த்து வச்சுங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஆண்டாள் எழுதிய 2 நூல் சொல்லுவோம். திருப்பாவை அப்படின்னு ஒரு நூல், இன்னொன்று நாச்சியார் திருமொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறதுல எத்தனை பாடல்கள் உண்டு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வகுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சந்திப்போம் அடுத்த வகுப்புல. நன்றி, வணக்கம்.